வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த அழகான ஃப்ளவர் வாஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் இது இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வாஸ் போட்டிருக்கிறேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நமக்கு ஒயரும் கம்மியாக தான் தேவைப்படும். இதுக்கு நம்ம இந்த ஃப்ளவர் வாஸ் போடுறதுக்கு நமக்கு வளையலும் தேவை கிடையாது. பாருங்கள், கீழே நான் நாட்லேயே இந்த ஸ்டாண்டு மாதிரி நம்ம இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இது பாட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பாருங்கள், மேலே டிசைன் ஒரு பூ டிசைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். வச்சு மேலே இருக்க ஒயரில் எல்லாமே நம்ம பூ வேணாலும் பிளாஸ்டிக் பூ சொருகி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீட்ஸை கூட நம்ம இது போல் சொருகிக்கலாம். இது ஒரே ஈவனாக இல்லாமல் இப்படி நம்ம கொஞ்சம் அன்ஈவனாக வச்சிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா டிசைன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒயரும் நமக்கு அதிக அளவு தேவைப்படாது. இதனோட மெஷர்மெண்ட் பாருங்கள், 9 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கிறோம். 4.25 ஸ்கேல் அளவில் 4.25 ஸ்கேல் அளவில் 9 ஒயர் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒயர் தேவைப்படாது. நமக்கு ஒயரோட லென்த்தும் பாருங்கள் 4.25 தான் கட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் 9 தான். ஆனால் இது நேரில் பார்க்குறதுக்கு நல்லா பெரிய ஃப்ளவர் பாட் மாதிரியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 கிராஸ் கட் நாட் போடுற மாதிரி 2 ஒயராக சேர்த்து நாட் போட்டு இது ஃபுல்லுமே நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனில் இந்த ரெண்டையும் கிராஸ் ஆகிற இந்த ஒயரில் ஒரு அடுத்த லைன் ஃபுல்லுமே ஒரு நாட் போட்டுடுறோம். மறுபடி ஒவ்வொரு ஒயர்லேயுமே 2 பீட்ஸு கோர்த்து பீட்ஸு கூடைக்கு போடுறது போல் இது போல் நாட் போட்டுட்டு மறுபடியும் கிராஸ் ஆகிற ஒயரில் எல்லாத்துலேயுமே பீட்ஸு கோர்த்து நாட் போட்டுக்கிறோம். மொத்தம் நான் ஒரு 6 லைனுக்கு பீட்ஸ் போட்டிருக்கேன். இது டிசைன் இங்கே ஒரு லைன் ஃபுல்லுமே பிங்க்கு, நடுவில் ஒயிட் வர மாதிரி, மறுபடியும் மேலே பிங்க்கு வர மாதிரி அந்த மாடலில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் பீட்ஸு இல்லாமல் ஒரு மேலே ஒரு 4 லைன் பின்னிக்கோங்க. 4 லைன் பின்னி முடிச்சுட்டு மறுபடியும் பீட்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2 லைன் பின்னுறோம். நம்ம இது போல் பீட்ஸு மறுபடியும் யூஸ் பண்ணி பின்னும்போது நமக்கு மேலே மறுபடியும் இந்த மேலே பூ டிசைன் மாதிரி நமக்கு இது போல் அழகாக கிடைக்கும். இது 2 லைன் மட்டும் பின்னினிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒயர் எல்லாத்தையுமே பின்னி முடிச்சுட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஒயரை நான் இந்த இடத்துல பாருங்கள் லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். இது போட்டு மேலே இந்த ஹைட்டு கரெக்டாக இருந்தது. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா ஒயர் எதுவும் நம்ம கட் பண்ண தேவையில்லை. இந்த மீதி இருக்க ஒயரில் நான் அப்படியே பீட்ஸு சொருகிட்டேன். ஸோ ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறதும் நான் லைவ் செக்ஷனில் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதை பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு, மறுபடியும் பீட்ஸு கூட தேவைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் மறுபடியும் வீடியோவில் நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு கூட நான் போட்டு காட்டுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.